அண்ணாமலை ரொம்ப ஆக்டிவாக இல்லை, மீண்டுமே நான் சொல்கிறேன். அவர் பெரிய அளவுக்கு கூட்டங்களில் பங்கேற்க மாட்டேன்றார். கும்பகோணத்தில் நடந்த பிரிவுகள் மாநாட்டிலும் அவர் பங்கேற்கவில்லை. திரு BL சந்தோஷ் உள்ளிட்ட பல தலைவர்கள், அத்தனை தலைவர்களும் தேர்தல் பொறுப்பாளர்கள் எல்லோருமே பங்கேற்ற ஒரு மாநாடு அது. அதில் பங்கேற்காமல் ஏன் ஆப்சென்ட் ஆயிட்டார்? தமிழிசை சவுந்தரராஜன் பேரே இல்லை, அவங்க கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் சொன்ன கும்பகோணம் பாஜக பிரிவுகள் மாநாட்டில் அண்ணாமலை அவருடைய பெயர் இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இருந்தது. ரெண்டாவது பாயிண்ட், BL சந்தோஷுடைய செல்ல பிள்ளை அண்ணாமலைங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அப்போ அவர் வரக்கூடிய இடத்துல அண்ணாமலை அவர் இன்னும் வர சொல்லியிருப்பார். அண்ணாமலை, உங்களுக்கு புரியுங்களா? அண்ணாமலையோட பேரை போடுங்கன்னு அவர் தான் சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு அங்கே முக்கியத்துவம் இருக்குது அவருக்கு. அவருடைய செல்லப்பிள்ளை திரு ராகவனும் அவருடைய செல்லப்பிள்ளை தான். திரு BL சந்தோஷ் செல்லப்பிள்ளை தான் திரு ராகவனும், திரு அண்ணாமலை, திரு CT ரவி, இந்த மாதிரி பல மாநிலங்களில் நிறைய அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஒரு RSSகாரரு அடுத்தடுத்த வளர்த்து சின்ன பிள்ளைலாம் பார்த்து வளர்த்து இருக்கிறார். அப்போ எப்படி மறுப்பாருன்னு நினைக்கிறீங்க? எப்படி மறுப்பார், எப்படி எதிர்பார்ப்பு நினைக்கிறீங்க? ஃப்ளைட் அன்னைக்கு கேன்சல். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் இண்டிகோ ஃப்ளைட் 300 ஃப்ளைட் கேன்சல். நம்ம பேசிக்கிட்டு தரும்போது நீங்கள் அன்னைக்கே எவ்வளோ அடாத மழை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரு ராவன்லேருந்து அத்தனை பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னது, மழையில இவ்வளோ கூட்டம், மழையில் இவ்வளோ கூட்டம், ரத்து பண்ணி நிறைய பேர் சொன்னாங்கன்னு எல்லாருமே இவ்வளோ எளிமையான காரணத்தை வச்சுக்கிட்டு அவர் ஓரம் கட்டப்பட்டார், ஒதுங்கப்பட்டார். நீங்கள் பாவம் உங்கள் ஆசை. நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு நல்ல ராசி இருக்குது, எனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கும். நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதுக்கு எதிராக நடக்கும்.